ஜெயம் ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஆமென் ஆமென். ஜெபமே ஜெயம் ஜெயம், ஜெபமே ஜெயம் ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பு அப்போஸ்தலர் 2:4 எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு மீண்டும் கர்த்தருக்குள் வரும் விசுவாசிகள் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பப்பட்டு மிக குறுகிய காலத்தில் தேவனால் பயன்படவும் பழைய வாழ்வை நினைக்காமல் இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட பிறகு பழைய வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது. அந்த அவிசுவாசமான இருதயம், விசுவாசத்தில் உள்ள பின்வாங்கி போகிற இருதயம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. சீசர்கள்லாம் பழைய இருதயம் நமக்கு தெரியும். யூதாஸ் காரியத்து ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டாரு, பேதுரு மறுதளித்தார். ஆனால் பின்னால் அவர் அதை என்ன செய்யலை, நினச்சிட்டு பின்வாங்கி போகலை, திரும்ப முன்வாங்கி வந்து ஆவினால் குறுகிய காலத்தில் ஆவினால் நிரப்பப்பட்டு அவர்கள் நிழல் பட்டு சுகமாச்சு. அவங்க ஐனையாவே படுக்கை போட்டுக்கொள்ளுங்கிறாரு, அவன் படுக்கை போட்டுக்கிட்டுறாரு. அத்தல அந்த தபித்தால எழுந்திருங்கிறாரு, அந்த அம்மா செத்து போய் குளிப்பாட்டி வச்சுருக்காங்க, மேல் வீட்டாரையில் உயிரோடு எழுப்பியிருக்காங்க. அப்படியே அற்புதங்கள்லாம் என்ன செய்யுது. ஆமாம், அலங்கார வாசலில் ஒரு முடவனை கொண்டு வச்சுருக்காங்க, வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது. இப்போ பேதுருவோன்னு சொன்னால் எழுப்பி நடப்பா, குதித்து எழுந்து நின்று துதித்து புதைச்சி ஓடுறாரு. அவர் சாட்சியாக நின்னோன்னா அந்த ஊரில் உள்ள பெரியவங்களால் ஒன்றுமே என்ன செய்ய முடியல, நடக்க முடியாத முடவன் நடந்துகிட்டு இருக்காரு, குதிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு. இது எவ்வளோ நாளில் நடந்துச்சு, குறுகிய காலத்தில், அப்போஸ்தலர் காலத்தில். இதே அப்போஸ்தலர் நாள் தான் இப்போ வேணும்னு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். மீண்டு வரட்டும் அப்போஸ்தலர் நாள். அந்த அப்போஸ்தலர் நாள் இப்போ நம்ம காலத்தில் என்ன செய்யணும், இந்த குறுகிய காலத்தில் விசுவாசத்தில் நாங்கள் பின்வாங்கி நிற்கவே கூடாது. எங்கள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும், நோய்கள் குணமாகணும், பேய்கள் ஓடணும், செத்து போனவங்க உயிரோட எழும்பணும். ஒரு நாள் கிடையாது, 4 நாளான லாசர் உயிரான எழும்புனது போல் எங்கள் மூலமாக அப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் என்ன செய்யணும், நடக்கணும். அதுக்காக நம்ம விசுவாசத்தில் யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது, விசுவாசத்தில் யாரும் பின்வாங்கி போயிடக்கூடாது. அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, அந்த அபிஷேகத்தினால பெரிய பெரிய எழுப்புதலை என்ன செய்யுங்க தாங்க. ஆவிகள் ஓடணும், பிசாசு ஓடணும். பிசாசை போய் பிடிச்சி ஆட்டிவன் பேரன்னு கேட்கக்கூடாது, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணணும், ஓடிடணும். நோய்கள் ஓடணும், பேய்கள் ஓடணும், எல்லாருடைய சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனங்கள் மாறணும், எல்லா ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படும், பொல்லாத ஆவிலாம் ஓடி போயிடணும். ஆண்டு நம்மளுக்கு எல்லா நோய்களையும் பேய்களையும் மாற்றி ஆண்டுக்குள்ள ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செய்யணும் கொண்டு. ஆண்டு குறுகிய காலத்தில் இந்த அப்போஸ்தலர் கால எழுப்புதல் என் காலத்தில் வரட்டும், எங்களுடைய காலத்தில் வரட்டும், இந்த எழுப்புதல் ஜெபிக்க காலத்தில் வரட்டும், இங்கே ஜெபிக்க வந்திருக்க எங்களுடைய காலத்தில் வரட்டும். அப்போஸ்தலர் கால எழுப்புதலை தாங்க ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய ஊழியக்காரர்கள் உண்மை முழு தைரியத்தோட சொல்லணும். அந்த தைரியமா பேசுறதுக்கு தைரியம் தாங்க, பேய வரட்டுற தைரியம் தாங்க, நோய்களை குணமாக்க தைரியம் தாங்க, ஆண்டவரே அபிஷேகத்தை பற்றி போதிக்கிற தைரியத்தை தாங்க, இந்த வசனத்தை தைரியமா முழு தைரியத்தோட முழு தைரியத்தோட. இதெல்லாம் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது. ஆண்டவரே எங்க காலத்திலையும் வேணும். மீண்டும் வரட்டும் பெந்தேகோஸ்தே நாள், அந்த அற்புதம் மீண்டும் வரட்டும், மீண்டும் நாங்க செய்யணும்ப்பா. இப்ப கிருபையினால நம்மளை நடத்தி ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து அந்த அபிஷேகம் அநேகர்களை கிரியை செய்ய போறது போல. எல்லாருடைய பொல்லாத இருதயங்கள், அவிசுவாசமான இருதயங்கள், அவிசுவாசமான வார்த்தைகள் மாறி விசுவாச வல்லமை உள்ள அபிஷேகம் உள்ள வாழ்க்கையும் சாட்சியும் ஆண்டு நமக்கு தரப்போறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம நன்றி. உம்நாமம் சொன்ன போதும் பேய்கள் ஓடுதையா, உம்நாமம் சொன்ன போதும் எல்லா பேய்கள் ஓடுதையா, உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினா எல்லா நோய்கள் மறையுதையா. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல.
அல்லேலூயா. நிறைவான ஒரு ஜெப குறிப்பு, ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களே. எத்தனாவது அபிஷேகம்? நம்ம அபிஷேக கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் இதுதான் முதலாவது அபிஷேகம். அல்லேலூயா. இதுதான் முதல் அபிஷேகம். அபிஷேகம் ஒன்று தான். அது வேதத்தில் ஒவ்வொரு வித வசனத்தில் நமக்கு என்ன செய்யுது? கிரியை நடக்குது, அவ்வளோதான். இந்த தேவ அன்பு நம்ம இருதயத்தில் என்ன செஞ்சுருக்கணும்? ஊற்றப்பட்டு. இந்த தேவ அன்பு வந்துச்சுன்னா நமக்கு உலகத்தில் எந்த விரோதிகளுமே இருக்க மாட்டாங்க. சாத்தா ஒருத்தன் தான் விரோதி. அல்லேலூயா. ஒரு சிலர் நம்ம பேசினாலும் பேசாமல் திரும்பி போவாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலையே கிடையாது. ஆனால் உண்மையால் நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். நம்மளை தூசிக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, துரோகம் பண்ணுறவர்களுக்காக, நம்மளை சபிக்கிறவர்களுக்காக, அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டியதுன்னு தூசிக்கக்கூடாது. அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும். நம்மளை சபிக்கலாம், நம்ம ஆசீர்வாதமாக இருமான்னு சொல்லிடணும். அப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கும் சேர்ந்து வந்துடும். அதனால் தேவ அன்பு நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? இருதயம் முழுது ஒரு அன்பு இருக்குன்னா தேவ அன்பு தான். வேறு எந்த மாய்மாலமான அன்பு, உலக அன்பெல்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த தேவ அன்பு நமக்குள்ள நிரம்பி இருந்தாலே நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய விசுவாசமுள்ள வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? மாறி. அல்லேலூயா. எல்லாரும் இந்த ஒரு ஜெப குறிப்புக்காக எழுமின்னு கேட்டுருவோம். இது வரைக்கும் என்கிட்ட எந்தெந்த பகுதியிலலாம் அன்பு இல்லாமல் நான் இருந்தனோ அந்த பகுதியெல்லாம் மாற்றிடும். எனக்கு அன்பை தாரும். நான் அன்பின் ஆவியோட தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இந்த அன்பு என்னை நிறைத்து, முதல்ல என் கணவருக்கு நான் அன்பாக இருக்கணும், நான் என் மனைவிக்கு அன்பாக இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு அன்பாக இருக்கணும், என் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட அன்பாக இருக்கணும், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அன்பாக இருக்கணும், எங்கள் நம்முடைய ஊழியத்தில் எங்களோட இருக்கிறவங்ககிட்ட அன்பாக இருக்கணும். யாரையும் நம்ம பகைக்கக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. அந்த அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கணும், என் இருதயத்தோடு கலந்துருக்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடி அன்பு ஊற்றப்படணும்னு சொல்லி எல்லாரும் ஆண்டுகிட்ட கேட்போம். ஆண்டவரே, இந்த அன்பு எனக்கு கொஞ்சம் போதாது, இந்த அன்பு கொஞ்சம் போதாது, உன்னே ஊற்றப்பட்டு அப்படியே வழியணும், நிரம்பி 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 வழியணும். நம்ம நிரம்புற அனுபவத்தோடு வந்திருக்கணும் எல்லாரும். இந்த அன்பின் அபிஷேகம் நம்மளை நிரப்பி அனுப்பணும், எங்களை நிரப்பி நடத்தட்டும், நிரம்பி வழிய வைக்கட்டும், நிரம்பி வழிய வைக்கட்டும், நிரம்பி வழிந்து ஓடட்டும். அப்படி ஆண்டவர் செய்ய போகிறதுக்காக ஆண்டவரே இந்த அன்பின் அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும், என்னை நிரப்பும், என் குடும்பத்தில் எல்லாரையும் நிரப்பும், இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க எங்கள் எல்லாரையும் நிரப்பும். நாங்கள் எல்லாரும் அன்பின் அபிஷேகத்தோடு அந்த இடத்த விட்டு கடந்து போனோம்ப்பா. அப்போ தான் நாங்கள் விசுவாசத்தில் வளர முடியும். நாங்கள் பொல்லாத விசுவாசம், அவிசுவாசமானவர்களாக போயிடாத அளவுக்கு விசுவாசமாக காணப்படணும்னா அப்போ எங்களுக்கு இந்த அன்பின் அபிஷேகம் கிட்ட நிறையா இருக்கும். ஆண்டவர் அப்படி தரப்போறதுக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்வோமா? நன்றி 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 நன்றி. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அன்புரு ஞானம், பரமநம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பல பல பாசை படித்தறிந்தாலும் கலகல வேண்டும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையுமுள்ள அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அல்லேலூயா. எல்லாருடைய இருதயத்திலும் அன்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்குதான். ஆண்டவரே, அது சாந்தம் உள்ளது, அது தய உள்ளது, அது இணக்கம் உள்ளது, அது நற்புத்தி உள்ளது, எல்லாருக்கும் இறங்கக்கூடியது, உடலை கூட அழிக்க கொடுத்துரும். அன்பா இருந்தா எல்லாம் செய்யறதுக்கு எங்க உடலை கொடுத்துரும். ஆனா அன்பு வேணும், அந்த அன்பின் அபிஷேகம் வேணும். அன்பின் அபிஷேகத்தால என்ன நிரப்பும்? இங்க வந்திருக்க எல்லாரையும் நிரப்பும். நாங்கள் இன்றைக்கு ஜெபித்த ஐக்கிய மலர் காரியத்தில் இருந்து அன்பின் அபிஷேகம் வரைக்கும் அத்தனை விண்ணப்பங்களையும் ஏற்று அங்கீகரித்து ஒரு பெரிய பதிலை தாங்க. என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை, எங்களுக்கு பெரிய காரியங்களை நீங்கள் அறிவிக்கப்பா, அறிவிங்கப்பா. எங்களுக்கு பெரிய காரியம் வேணும், பெரிய பதில் வேணும். அதை நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம். நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏசின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. அல்லேலூயா. உட்காருவோம். சோத்திரம். ஆமென். கடைசி பாட்டு படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு அபிஷேக பண்டிகை மாதிரி இருந்துச்சு. ஆமென். உங்கள் எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். ஆமென். இருந்துச்சுல? கை உயர்த்திட வேண்டியது. ஆமென். எனக்கு அப்படி இருந்துச்சு. ஜெப வேலை ஆவியான நடத்தும்போது இந்த பாடலுக்குள்ளே கூட என்ன இருக்குது, நான் இங்கே அன்பேன்னு ஆரம்பிக்கவும் இங்கே என்ன ஆரம்பிக்கு, செட்டிங்கே கிடையாது. எல்லாம் என்னது லைவாக ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்கள் ஆரம்பிங்க அன்புன்னு ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதான். ஆண்டவரே எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறாரு. இந்த எல்லா மாதத்துலேயும் இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு சின்ன இப்படி ஒரு ஆப்ஷனை ஒன்று ஆன் பண்ணி வச்சுருக்கிறார். ஆமென். ஆமென். எல்லாம் நம்ம ஊழியத்துக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் தந்துக்கிட்டு இருக்க, இந்த மாதத்துலேருந்து தந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், கூகுள் மீட் ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எதுவும் சைடில் நடக்கும், யூடியூப் ஊழியங்களும் நடக்கும். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் அங்கே எவ்வளோ உற்சாகமாக இருக்கீங்களோ அவ்வளோ உற்சாகம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நடக்கும். நிறைய பக்கம் ஆண்டோடைய வசனம் போகுது. நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் கருவியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு. ஜெபத்துக்கு வந்திருக்க எல்லாரையும் இயேசு நாமத்தினால